நான் பார்க்க போகிறது எடுத்துக்காட்டு 1.7. கொஷின் பாருங்கள். எஃப் ஃப்ரம் எக்ஸிலிருந்து ஒய் என்ற உறவானது எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2 என வரையறுக்கப்படுகின்றது. இங்கு எக்ஸ் ஈக்குவல் -2, -1, 0, 3 மற்றும் ஒய் ஈக்குவல் ஆர் என கொண்டால் எஃப்பின் எல்லா எஃப்வுடைய உறுப்புகளை பட்டியலிடுக. ரெண்டாவது சப்டிவிஷன் பார்த்திங்கன்னா எஃப் ஒரு சார்பாகுமா கேட்டுக்காங்களா. ஃபஸ்ட்டு பண்ண நமக்கு எக்ஸ் மட்டும் கொடுத்துட்டாங்க. இதை வச்சு இப்போ ஒய் ஈக்குவல் ஆர், இது ஈக்குவல்னால் இந்த இடத்துல வந்து உறவாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் எந்த இடத்துல எஃப் ஆஃப் எக்ஸுன்னாலும் ஒய்னாலும் ஒன்று தான், சரிங்களா. இதை வச்சு ஒயினோட உறுப்புகளை நம்ம கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இதில் எஃப் வந்து இப்போது நம்ம புள்ளியில் பாயிண்டில் -2, நமக்கு இன்னொரு பாயிண்ட் கிடைக்கும் தெரியுங்களா. அது மாதிரி பாயிண்டில் வந்து நம்ம எடுத்து எழுத போகிறோம். எடுத்து எழுதுனா அதுதான் எஃப்வுடைய உறுப்புக்கள். இது எல்லா உறுப்புக்கும் ஒரே ஒரு உருவம் இருக்கணும், சரிங்களா. இதில் இருக்கிற உறுப்புக்கும் இதில் இருக்கிற உறுப்புக்கும் ஒன்று தான் இருக்கணும். ஒன்று இருந்துச்சுன்னா இது சார்பு. ப்ரூவ் பண்ணலாமா? ஃபஸ்ட்டு பாருங்கள். கொஷினில் கொடுத்துருக்கிறது நம்ம எடுத்து எழுதிக்கலாம். எக்ஸ் கொடுத்துருக்காங்களா, அப்போது எக்ஸ் ஈக்குவல் -2, -1, 0, 3. இப்போ எக்ஸோட மதிப்பு வந்து எஃப் ஆஃப் எக்ஸில் அப்ளை பண்ணலாமா. எஃப் ஆஃப் எக்ஸ்னாலும் ஒய்னாலும் ஒன்று தான், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு எக்ஸ் ஈக்குவல் -2 எனில் -2 அப்ளை பண்ணால் எஃப் இன்ட்டு -2 ஈக்குவல், இப்போ எக்ஸ்னால் -2 ஸ்கொயர்னு வருமா, ஈக்குவல் 2. -2 ஸ்கொயர் பண்ணால் -2 × -2 மைனஸும் ப்ளஸ்ஸு 2 × 2 4 -2 கழிச்சு என்ன வரும் 2. அப்போ இது புள்ளி நம்ம எப்படி எழுதுவோம், எக்ஸு -2 ஒய் +2 எழுதுவோமா. அடுத்து பாருங்கள். எக்ஸ் ஈக்குவல் -1 எனில் -1 அப்ளை பண்ணால் எஃப் இன்ட்டு -1 வருமா, எஃப் ஆஃப் -1. இப்போ என்ன வரும், -1 ஹோல் ஸ்கொயர்னு வரும், -2. -1 ஸ்கொயர் பண்ணால் -1 மைனஸு ப்ளஸ்ஸு 1 × 1 1 -2 கழிச்சு என்ன வரும், -1. இது புள்ளியில் எழுதும் போது எக்ஸ் -1 ஒய் -1. அடுத்து பாருங்கள். எக்ஸ் ஈக்குவல் 0 எனில், அடுத்து 0 இருக்கா, அப்போ 0ன்னு கொடுக்கும்போது எஃப் ஆஃப் 0 ஈக்குவல் 0 ஸ்கொயர் -2. 0 ஸ்கொயர் பண்ணால் 0 தான் நமக்கு கிடைக்கும். அப்போ இதுக்கு என்ன வரும், நமக்கு -2ன்னு வருமா. இது புள்ளியில் பாயிண்ட் பண்ணும்போது 0, எக்ஸ் வந்து 0, ஒய் வந்து என்ன வரும், -2ன்னு வருமா. அடுத்து பாருங்கள். எக்ஸ் ஈக்குவல் 3 எனில், இப்போ எக்ஸ் வந்து 3 அப்படின்னு அப்ளை பண்ணாங்கன்னா எஃப் ஆஃப் 3 × 3 ஸ்கொயர்னு வருமா, -2. 3 ஸ்கொயர் பண்ணால் 3 × 3 9 -2 கழிச்சா என்ன வரும், 7. அப்போ இது புள்ளி எப்படி பாயிண்ட் பண்ணுவோம், 3, 7 அப்படின்னு எழுதுவோமா. இப்போ 4த்துக்கும் எக்ஸு ஒய் என்ற புள்ளி கண்டுபிடிச்சாச்சு. ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்க, எஃப்ஓட உறுப்பு கேட்டிருக்காங்களா. அப்போது எஃப்பின் உறுப்புக்கள் நம்ம எப்படி எழுதுவோம், ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், -2, +2 ஒரு புள்ளியா. அடுத்து -1, -1 ஒரு புள்ளியா. அடுத்து பாருங்கள். 0, -2 ஒரு புள்ளியா. அடுத்து 3, 7 ஒரு புள்ளி. இதுதான் எஃப்வுடைய உறுப்புக்கள். அடுத்து கேட்குறாங்க, எஃப் வந்து ஒரு சார்பாக இருக்குமான்னு கேட்டிருக்காங்களா. அப்போது சார்புன்னு என்ன பண்ணுவோம், எஃப்பின் சார்புக்கள். டயக்ராம் பாயிண்ட் பண்ணுவோமா. அப்போது பாருங்கள். எக்ஸ் நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம். இது எக்ஸ்ன்னு எடுப்போம், இது ஒய்ன்னு எடுப்போமா. எக்ஸ்ன்னா -2, -1 0 3, ஒய் என்ன 2 -1 -2 7. -2லேருந்து +2 ஒன்று தான் இருக்குது. -1 -1 இதுக்கு ஒரு இந்த உறுப்புலேருந்து இங்கே ஒரு உரு இருக்குது. இந்த மதிப்பகம் இல்லை துணை மதிப்பகம்னு சொல்லலாம். 0லேருந்து -2 3லேருந்து 7. இது எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா 1க்கு 1 தான் இருக்குது. இந்த பக்கம் உறுப்புக்கு இந்த பக்கம் ஒரே ஒரு உரு தான் இருக்குது. அப்போது இது எப்படி எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸில் உள்ள
எல்லா உறுப்புகளுக்கும் y-இல் ஒரே ஒரு நிழல் உரு மட்டுமே உள்ளது. எனவே f ஒரு சார்பாகும். சரிங்களா? எடுத்து எழுதிக்கோங்க.